ஓம். வணக்கம். ஆண்டாள் தனது 16வது பாசுரத்தில் கண்ணபெருமானின் வீட்டிற்கே சென்றுவிட்டாள். கண்ணபெருமானின் வீட்டு காவலாளியை எழுப்பி வீட்டின் கதவை திறக்கச் சொல்லி உள்ளே சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோபர், கண்ணன், பலராமன், யசோதா என அனைவரையும் எழுப்புகிறாள். கண்ணனையும் அவனது வீட்டில் இருப்பவர்களையும் எப்படி எழுப்புகிறாள் என்பதை 17வது நாள் பாடலில் விளக்கியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தராய் என்று முதலில் நந்தகோபரை எழுப்புகிறாள் ஆண்டாள். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்கிறாள். அடுத்ததாக, கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்கிறாள். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும் என்று யசோதா பிராட்டியை பிரார்த்திக்கிறாள். அடுத்ததாக, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தராய் என்று கண்ணபெருமானை வேண்டுகிறாள். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணபெருமானே, நீ கண் விழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். அதோடு மட்டுமல்ல, அடுத்ததாக, செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய் என்று பலராமரை வேண்டுகிறாள். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாள். திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தராய். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று 3வது பாசுரத்திலும், இந்த 17வது பாசுரத்திலும் 24வது பாசுரமான அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்லுகிறாள். அசுரனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்த மகாபலி மன்னன் தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருவெம்பாவை. சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அருளை வழங்கிடுவார் என்பதை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி மாணிக்கவாசக பெருமான் உணர்த்தியுள்ளார். திருவெம்பாவை பாசுரம் 17. செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கயப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். விளக்கம். தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன், பிரம்மா, பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவபெருமானை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் என்பது பொருள். இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர்.
தன்னை நினைக்காமல் இருப்பவர்கள், பக்தி செய்பவர்கள், தன்னை வெறுப்பவர்களையும் கூட தாய் தனது குழந்தைகளை சரிசமமாக எண்ணுவதைப் போல மன்னித்து அருளும் தாராள குணமுடையவர் என்பதை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் விளக்குகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.